நம்ம அப்பா அம்மா கூலியா இருந்தாங்க, நம்ம கூலியா இருக்கோம். நாளைக்கு இவங்களும் அதே மாதிரி கூலியாவே இருந்து அப்படியே அவங்களோட ஜென்ரேஷன் போயிடலாமா? போகக்கூடாது. அதுக்கு அவங்க எல்லாருமே ஸ்கூல் போகணும். நம்ம எப்போ நம்ம பசங்களை அடிச்சு ஸ்கூலுக்கு அனுப்ப கத்துக்கிறோமோ ஆட்டோமேட்டிக்கா நம்ம ஊர் இந்த பில்டிங் பெரிய பில்டிங்கா மாறும். ஏன்னா படிப்பு இல்லாம இங்க வெளியில போனா ஒண்ணுமே கிடையாது. நம்ம காலம் 100 ரூபாய் 200 ரூபாய் 500 ரூபாய் சம்பாரிச்சு போயிடலாம். ஆனா அடுத்த காலத்துக்கு 100 ரூபாய் 50 ரூபான்னு வந்து நம்ம காலத்துல இருக்க 1 ரூபாய் 2 ரூபாய் மாதிரி ஆயிடும். குழந்தைங்க போயிட்டு கையேந்த முடியாது. திரும்ப என்ன மாதிரி யாரோ ஒருத்தர் வந்து உங்களுக்கு ஏதாவது கொடுத்துக்கிட்டேவும் இருக்க முடியாது. நீங்க எப்ப கொடுக்க ஆரம்பிப்பீங்கன்னா இந்த பசங்களுக்கு நீங்க கல்வி கொடுத்தா மட்டும்தான். முடிஞ்ச வரைக்கும் இந்த குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு அனுப்புங்க. ஸ்கூலுக்கு அனுப்ப நான் உங்க எல்லாருக்கும் ஸ்கூலுக்கு போறதுக்கு பேகு, செருப்பு, தேவையான எல்லாமே நான் அரேஞ்ச் பண்ணி தரேன். ஆனா உங்களோட வேலை அந்த பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறது. ஒருத்தர் கூட நம்ம ஊர்ல இருந்து டிராப் அவுட் ஆகக்கூடாது. மினிமம் 10th 12th போய் தான் ஆகணும். சொல்றது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குக்கா. ஆனா அதை கண்டினியூ பண்ணணும்ன்றேன். லீவ் முடிஞ்சவொடனே திரும்ப அவங்க போகணும். சரியா? அதே மாதிரி பசங்களுக்கு நல்லதை சொல்லி கொடுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச நீங்க பழக்கப்பட்ட சில நல்லதை மட்டும் சொல்லுங்க. அவன் எப்படி இருக்கணும்ன்றத சொல்லி கொடுங்க. ஏன்னா நீங்க சொல்ற வார்த்தையை தான் அவன் கேட்பான். மினிமம் ஒரு 5 நிமிஷம். நான் சொன்னா கூட கேட்க மாட்டான். நீங்க சாப்பாடு கொடுக்கும் போதோ அவன் கூட தூங்க படுக்கும் போதோ ஏதோ ஒரு டைம் அவனுக்கு உங்களுக்கு பிடிச்ச சில நல்ல நல்ல விஷயங்களை கத்துக் கொடுங்க. சொல்ல ஒரு நாள் திட்டுவான், 2 நாள் கேட்க மாட்டான், 3 நாள் 4வது நாள் அவனே வந்து கேட்பான், இன்னைக்கு ஏதாவது சொல்லு, இன்னைக்கு ஏதாவது சொல்லணும். இதை கத்துக் கொடுக்க அவன் நல்லா வளர ஆரம்பிப்பான். நல்லா வளர்ந்தானா வாழ்க்கையை புரிஞ்சுப்பான், உலகத்தை புரிஞ்சுப்பான். அப்போ நமக்கு யாரும் வந்து கொடுக்க தேவையில்ல. நம்ம போய் 4 பேருக்கு கொடுக்கலாம். நம்ம 4 பேருக்கு கொடுக்கணும் அப்படின்ற லெவலுக்கு வளரணும் அப்படின்னா முதல்ல கல்வி. அது இல்லாம இங்க எதுவுமே சாத்தியம் இல்லை.